மரத்துகள்கள், மரப்பட்டைகள் போன்றவற்றில் அதிகமான ஊட்டச்சத்துக்களும், சாம்பல் சத்து, தழை சத்து, மணிசத்து போன்றவை அதிகமாக இருப்பதனால, இதை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். எங்கள் வீட்டுக்கு பின்புறம் இருக்கிற ஒரு கிரவுண்டில் வாகை மரம், செம்மயில் கொன்றை மரம் இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க. அந்த மரத்தில் இருந்து நிறைய கிளைகள் இந்த மழைக்கு காரணமாக கொஞ்சம் சரிந்து உடைந்து கீழே விழுந்துடுச்சு. உடைந்து போன எல்லா கிளைகளுமே மரம் வெட்டுற மிஷினையும் ரம்பமாக வச்சு அறுத்து கொண்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல நிறைய மரத்துகள்களையும் மரப்பட்டைகளையும் நிறைய இருந்துச்சுங்க. இந்த மரப்பட்டைகளில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருப்பதால் மாடி தோட்டத்தில் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் ஒரு பக்கெட்டை கொண்டு போய் எல்லாத்தையுமே சேகரித்து கொண்டு வந்தாச்சுங்க. ஒரு கவர் ஃபுல்லாகவும் ஒரு பக்கெட் ஃபுல்லாகவும் அந்த மரத்துகள்களை நான் சேகரித்து கொண்டு வந்துட்டேன். அது கொண்டு வரத்துக்குள்ளேயே இருட்டாயிடுச்சுங்க. கொண்டு வந்ததை அப்படியே நான் சேவ் பண்ணி ஒரு இடத்துல தனியாக வச்சுட்டேன். இப்போது இந்த மரத்துகள்களை வச்சு மாடி தோட்டத்தில் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே எங்கள் வீட்டு மாமரத்துலேயும், நாவல் மரத்துலேயும், சம்பங்கி மரத்துலேயும் விழுந்த இலைகளை எல்லாத்தையுமே ஒரு மூலையில் போட்டு மக்க வச்சுருந்தேன். மழைக்காலம் அப்படின்றதுனால அது எல்லாம் கொஞ்சம் ஈரமாகவே இருந்துச்சு. எல்லாத்தையுமே இப்போது ஒரு பக்கெட்டை நான் சேகரித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இந்த இலைகளோட கொஞ்சம் கொக்கோ பீட்டையும் சேர்த்து இன்றைக்கி மரத்துகள்களோட சேர்த்து உரம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொக்கோ பீட்டை நல்லா உதிர்த்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. கிச்சனில் வேஸ்ட்டாக போன காய்கறி கழிவோட தோட்ட மணலையும் சேர்ந்து கம்போஸ்ட் உரம் தயாரித்து வச்சுருந்தேன். அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போது கம்போஸ்ட் இன்னும் ரெடி பண்ணியாச்சு. இது கூட காய்ந்த இலை சரகுகள், மரத்துகள்கள், கொக்கோ பீட், ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க கம்போஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போது வைக்க போகிறோம். கம்போஸ்ட் டின்னோட அடிபாகத்தில் கொஞ்சம் இலை தழைகளை போட்டு நிரப்பி வச்சுக்கலாம். இலைகளும் தழைகளும் கொஞ்சம் ஈரமாகவே இருக்குது. மழைக்காலம்ன்றதுனால கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்குது. அதனுடைய மேல் பகுதியில் தோட்ட மண்ணும் காய்கறி கழுவும் சேர்ந்த கலவையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மேலே போட்டுக்கிட்டேங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் மரத்துகள்களையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மரத்துகள்கள் ஈரப்பதம் இல்லாததுனால நல்லா பொடியாகவும் உலர்ந்தும் காணப்பட்டது. இப்போது இதுக்கு மேலே கொஞ்சம் கொக்கோ பீட்டையும் தூவி விட்டுக்கலாம். கொக்கோ பீட் கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருந்துச்சு. மேலே அது ஒரு லேயர் போட்டுட்டு மறுபடியும் அதற்கு மேலே இலை தழைகளையும் ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் காய்கறி கழிவும் மண்ணும் சேர்ந்த கலவை அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் மரத்துகள்கள் போட்ட உடனே மேலே கொஞ்சம் கொக்கோ பீட்டு. இதே மாதிரி மாற்றி மாற்றி ஒரு 3-4 லேயர் போட்டு நல்லா அழுத்தி விட்டாச்சு. இதை அப்படியே நல்லா மூடி ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சிட்டோம்னா நல்லா மக்கி அது செடிகளுக்கு நல்லா உரமாக மாறிடுங்க. இந்த மரப்பட்டைகளில் அதிகப்படியான நைட்ரஜன், பாஸ்பரஸ், அதே மாதிரி ஊட்டச்சத்துக்கள், தழை சத்து, மணிசத்து, சாம்பல் சத்து இது எல்லாமே அதிகமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி மரத்துகள்களை நம்ம கம்போஸ்டோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நல்லா மக்க வச்சு செடிங்களுக்கு உரமாக கொடுக்கும்போது செடிகளில் அதிகப்படியான பூக்கள் வரவும், காய்கள், பிஞ்சுகள் வைக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. மீதம் இருந்த மரப்பட்டை துகள்களை நான் கொக்கோ பீட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மறுபடியும் நம்ம புதிய செடிகளை வைக்கும் பொழுது இந்த கொக்கோ பீட் மரத்துகள்களோட கொஞ்சம் தோட்ட மணலையும் மிக்ஸ் பண்ணி கம்போஸ்ட் உரத்தையும் போட்டு செடிகளை வைக்கும்போது செடி நல்லா வளருங்க. இந்த மாதிரி இயற்கையாகவே கிடைக்கிற மரத்துகள்கள், மரப்பட்டைகள், காய்ந்த இலை சரகுகள் இதெல்லாம் வச்சு நம்ம வீட்டிலையே கம்போஸ்ட் உரம் தயார் பண்ணி மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் உங்கள் நிழல். நீங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே ரியல்.